ரதியக்கா அடுப்படியில் இது என்ன வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். அக்கா ஏற்கனவே எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டுட்டேன். இது ரொம்ப 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 எங்களுக்கு பிடிக்கும். நார்த்தங்காய் ஊறுகாப்பா. இங்கே பாருங்கள், இது 1 kg 70 ரூபி. எங்கள் காய்க்காரங்க வச்சதுனால உடனே வாங்கிட்டேன். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் லைட்டாக பழுப்பு நேரம் அடிச்சிருக்கு, அது பரவாயில்லன்னு சொன்னாங்க. ரொம்ப காயாக இருக்கும்போது அக்கா போட்டு பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இதை நல்லா அக்கா கழுவிட்டு எவ்வளோ க்ளீனாக தொடச்சி வச்சுருக்க பாருங்க. ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம வந்து அக்கா இந்த டப்பாவில் தான் இப்போ போட போகிறேன். இந்த டப்பா தான் எடுத்துருக்கிறேன். எதுக்குன்னா நான் வந்து அக்கா ஜாடியில் லெமன் எலுமிச்சங்காய் ஊறுகாய் போட்டேன். ஜாடி மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருந்ததுனாலையா என்னன்னு தெரில, அந்த ஊறுகாய் பூசண மொத்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அக்கா அந்த டப்பாவில் இந்த தடவை போட போகிறேன். இதை கட் பண்ணிவிட்டு அக்கா காமிக்கிறேன். இப்போ அக்கா ஒரு நார்த்தங்காய் நறுக்கியிருக்கேன், இவ்வளோ வந்திருக்கு. எல்லாத்தையுமே அதே மாதிரியே அக்கா நறுக்கிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த ஜாடி தான் அக்கா வாங்கினதுப்பா. இதில் வந்து போட்டு இந்த மூடி கொஞ்சம் சரியாக லூஸாக இருக்குது. அதனாலேயே என்னென்னு தெரில, அப்படியே 40 எலுமிச்சம்பழம் வாங்கி போட்டேன், அப்படியே புசுரம் பூத்து போச்சுப்பா. அது என்ன பண்ணணுன்னு தெரில. ஒரு வேளை ஒயிட் துணி வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு இருக்கணுமா என்னன்னு எனக்கு தெரில. இப்படியே தான் போட்டு மூடி வச்சுருந்தேன். அதனால இந்த தடவை இந்த பாக்ஸில் டப்பாவில் போட்டு வைக்கலான்னு இருக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல பிளாஸ்டிக்காக தான் இருக்குது, அதனால் போடலாமா. வேறு ஜாடி எனக்கு, ஏன்னா அது அப்படியே வேஸ்ட்டாக போனதுனால மனசு வரல. இப்போ அக்கா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ சால்ட்டு போடணும் எல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஜாடி ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊறுகாய் போடும்போது மெயினாக நம்ம யோசிக்க வேண்டியது, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. காயில் நல்லா தொடச்சி காய வச்சிடணும். கத்தியை கழுவிட்டு கத்தியில் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துட்டு நம்ம நறுக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஏனோ சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு தூரமாக இருக்கும்போது அந்த ஊறுகாய் டப்பாவோ பாட்டிலோ தொடக்கூடாது. வேறு வந்து அவ்வளோதான், அவ்வளோதான் தெரியும் அக்காவுக்கு. அவ்வளோதான். அக்கா எல்லா நார்த்தங்காயும் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் டப்பாவில் எவ்வளோ வந்திருக்குன்னு. 5-6 நார்த்தங்காய் இருந்தது, இவ்வளோ வந்திருக்கு. இவ்வளோ சைஸு போதும், கட் பண்ணிட்டேன். உப்பு வந்து அக்கா கல் உப்பு என் கை அளவுக்கு 3 கைப்பிடி போட போகிறேன். 1 2 3. இது நல்லா இப்படி அக்கா டெய்லி என்ன பண்ணுவேன், எடுத்து பிரட்டி இந்த கரண்டிக்கு பின்னாடி வச்சுட்டு, அந்த கரண்டிக்கு பின்பக்கமே வச்சுட்டு எடுத்து டெய்லி கொஞ்சம் பிரட்டி விடணும். அப்போ அந்த உப்பு நல்லா ஊறும். இப்போவே பாருங்கள், நல்லா தண்ணி சாறு அடியில் இறங்கியிருக்கும். தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி தெரிந்து பாருங்கள். அது நல்லா சாறு அப்படியே அந்த உப்பு எல்லாம் சேர்த்து ஊறணும். 1 வீக்காச்சும் ஊறணும். ஊறின பிறகு அக்கா காமிக்கிறேன். ரதியக்கா அடுப்படியில் அக்கா 15 டேஸ்க்கு முன்னாடி இந்த பாக்ஸில் நார்த்தங்காய் உங்களுக்கு ஊற வச்சு காமிச்சேன். பாருங்கள், 15 டேஸ் ஆயிடுச்சு, எப்படி ஊறி இருக்குது பாருங்கள். டெய்லி மார்னிங் எடுத்து நம்ம கையெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுட்டு, ஒரு வாட்டர் கூட படாமல் வச்சுட்டு நம்ம கிளறி அக்கா விட்டுட்டு வந்து நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம வந்து இதை தாளிக்கலாம். இது அக்கா வந்து எங்கள் அம்மா முறைப்படி தாளிக்காமல் இன்ஸ்டண்ட்டாக, இந்த காலத்து கம்ப்யூட்டர் காலத்துக்கு ஏற்ற மாதிரியே இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ஒரு தாளிப்பு போட போகிறேன். அவ்வளோதான். ஏன்னா ஊறுகான்னு டெய்லி கேட்டுட்ருக்காங்க, அதனால் சீக்கிரமாக தாளிச்சிடலான்னு நான் ஊறிடுச்சு. தாளிக்கிறது தான் ரொம்ப குயிக். எங்கள் அம்மா மெத்தட் வேறு. காஞ்ச மிளகாவை வெயிலில் காய வைப்பாங்க, வெந்தயத்தை காய வைப்பாங்க, அப்புறமா அதை காயத்தை பெருங்காயம் 3ஐயும், பெருங்காயத்தை மட்டும் வறுப்பாங்க, வெந்தயத்தையும் காஞ்ச மிளகாயும் காய வச்சுட்டு அப்புறம் பொடி பண்ணி போட்டு அப்புறம் பிரட்டி மறுபடியும் ஒரு 1 வீக் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் தாளிப்பாங்க எங்கள் அம்மா. இது ரதியக்காவுடைய இன்ஸ்டன்ட் ஊறுகாய். இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஊறுகாயில் போடுற காரத்துக்கு ஒரு 5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். 5 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் தனியாக வெந்தயம், பச்சை வெந்தயம் தான், நல்லா காய வச்சுட்டு அப்படியே அரைச்சி வச்சுருக்கிறேன் அக்கா. பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வீட்டில் வந்து டெய்லி நம்ம வயிறு வலிக்கு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அக்கா மோர் குடிச்சிருவேன். அதுக்காக வச்சுருந்தது எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கும் போடலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தான் கடுகு. நம்ம தாளிப்போம். நம்ம ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நம்ம விருப்பம்தான்ப்பா. வீட்டில் ஆயில் ரொம்ப சேர்த்தா உடம்புக்கு நல்லதான்னு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அக்கா வந்து நல்லெண்ணெய் ஊற்றலை, ரீபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். ஃபார்ச்சூனு 1 குழிக்கரண்டி ஃபுல்லாக தான் ஊற்றிருக்கிறேன். எனக்கு இது போதும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஆயில் சேர்க்கணும், எனக்கு இந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும், எண்ணெய் மதக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லைப்பா. ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும், சரியா. இது வந்து நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து அக்கா அந்த கடுகு மட்டும் தான் போடுவேன். கடுகு எவ்வளோ வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். இதுவே எங்கள் அம்மா ஊறுகாய்க்கெலாம் கடுகு போட மாட்டாங்க. இப்போ அக்கா அதான் சொல்கிறேன்ல, என் மெத்தடில் செய்யலான்னு ஒரு இது. எங்கள் அம்மா செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு இப்போ பொடிஞ்சிருச்சா, நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
அடுப்பை அக்கா ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பெருங்காயத்தூள் போடலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா அது பொடிஞ்சிடும். இப்போ எல்லா பெருங்காயமும் நல்லா வாசனை வருதுன்னு நினைக்கிறோம், வாசனை வர மாட்டேங்குது. இது வந்து அந்த வெந்தயம் கொஞ்சம் நைஸாகவே பொடி பண்ணிக்கோங்க, இல்லாட்டா முழுசாக ஊறுகாயில் தெரியும், வாயில் கடிபட்டுச்சுன்னா கசக்கும். அதனால் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க வெந்தயத்தை. இப்போ என்ன பண்ணுவேன், அக்கா அந்த ஊற வச்சுருக்க ஊறுகாய் எடுத்து கொட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க ஊறுகாய் எடுத்து கொட்டிடலாம். எல்லாத்தையுமே ஈரமில்லாத கரண்டியை வச்சு யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே. இப்போ அந்த சூட்லேயே அந்த மிளகாத்தூளையும் கொட்டிடும். ஆனால் எப்போ அடுப்பை ஆன் பண்ணிடாதீங்க தயவுசெய்து, டேஸ்ட்டு போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ தான் அந்த வெந்தயம்லாம் நம்மளுக்கு நல்லா வாசனையாக கிடைக்கும். பெருங்காயம் எல்லாம் அடுப்பு ஆன் பண்ணிகிட்டே போட்டிங்கன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அக்கா எல்லா மிளகாத்தூள் எல்லாம் நல்லா எல்லா ஊறுகாயிலும் படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஆறட்டும். ஆனால் வடை சட்டி மட்டும்தான் ஹீட்டாக இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டு தானே எல்லாத்தையும் போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும்பா, ஆறிடும். இப்போ நம்ம எடுத்து அந்த பாக்ஸ்லேயே போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு பாருங்கள். நம்மளுக்கு இப்போ ஊறுகாய் எடுக்கும்போதே எச்சு ஊறுது. அக்காவுக்கு ஊறுது, உங்களுக்கு ஊறுதா என்னென்னு தெரில, அக்காவுக்கு ஊறுது. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஊறுகாய் டெய்லி போட்டாச்சா வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய். கேட்டுகிட்டே இருக்காங்க, இன்னுமா போடலன்னு. அது ஊறிக்கிட்டே இருந்துச்சு. 15 days ஆயிடுச்சு அது ஊறி. இப்போ அக்கா எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டாரு. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இது சாம்பார் வைக்கும்போது இந்த மசாலா ஓரமாச்சா இது ஒரு 2 daysக்கு அப்படி தொட்டுக்கலாம். அது அவ்வளோ தூரம் வலிக்க முடியல. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக நம்ம வந்து சூப்பராக இந்த கரண்டியில் எதுலேயுமே எது இல்லாமல் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அக்கா அந்த பாக்ஸில் தான் வச்சிட போகிறேன். ஜாடி வந்து எனக்கு என்னமோ சரிப்படலை. இன்னும் ஜாடி நல்லா கவர் பண்ணுற மாதிரி டைட்டாக க்ளோஸ்டாக இருக்கிற ஜாடி வாங்கினா தான் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கெட்டு போயிடுதுப்பா. இப்போ இது வந்து நீங்கள் எவ்வளோ ஆயில் ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. அக்கா வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஊறுகாவே சாப்பிடக்கூடாது சொல்கிறாங்க, ஆயில் வேறு நிறையா ஊற்றினோம்னா. அதனால் அக்கா ஒரு குழிக்கரண்டி தான் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி ஷாப்பில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு எண்ணெயாக மிதக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றினா எண்ணெயாக மிதக்கும். அது நல்லதில்லை. எப்போவுமே நம்ம வந்துப்பா வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கெல்லாம் இப்போ அக்காவை பொறுத்தவரை எல்லாமே ஆரோக்கியமாக தான் செய்வேன். எது ஆரோக்கியமாக அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். நான் மெனக்கெடுத்து எல்லாம் செய்வேன். ஏன்னா எனக்கு வந்து டெய்லி ஒரு கீரை செய்வேன். இப்போ வந்து ரீசனாக எனக்கு வந்து இந்த மழையில் கொஞ்சம் கீரை கிடைக்கல, அப்போல்லாம் செய்யாமல் இருந்தேன். டெய்லி ஒரு கீரை செய்வேன். செஞ்சால் தான் எனக்கு அப்படி திருப்தியாக இருக்கும். 2 பொரியல் செய்யணும், ஒரு கூட்டு செய்யணும், அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அது அப்படி ரொம்ப பிடிச்சதுனாலே என்னென்னு தெரில, அக்கா வந்து சேனலும் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக நீங்கள் வீட்டிலே செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு பாவம் டைம் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக உணவே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். 15 days ஊறினாலே நல்லா ஊறிடும். இது வந்து கையை வச்சு பார்த்துட்டு உள்ளே போட முடியாது. அதனால் அக்கா வந்து இது பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. அதிலே உங்களுக்கே தெரியும். ஆயில் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க. தேங்க்யூ.